ஹாய் மேட்ஸ், இன்றைக்கி டே 24. ஓகே, ஸோ டே 23ல் என்னுடைய வெயிட் என்ன இருந்தது அப்படின்னா 112.90 இருந்தது. டே 24ல் என்னுடைய வெயிட்டு 112.35 வந்திருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 55 கிராம்ஸ் கிட்ட நான் குறைஞ்சிருக்கேன். பட் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய வெயிட் மிஷினில் எனக்கு என்ன நடந்ததுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் ஏறி நிற்கும்போது 11 அதாவது 111.80 காமிச்சது. ஓகே, நான் கேமராவோட பிடிச்சி நிற்கும்போது 112.35 காமிக்குது. இது எனக்கு 2-3 தடவை நடந்துச்சு. இன்றைக்கி தான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை அப்படி நடந்திருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி நடந்ததில்லை. இது வெயிட் மிஷின் ப்ராப்ளமா, இல்லை உண்மையிலேயே என் வெயிட் 112.35 தானா, இல்லை 111.80வான்னு எனக்கு தெரியல. பட் சம்வே ஆர் சம்ஹவ் எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. டே 23 விட டே 24 நான் வெயிட்டு குறைஞ்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த டே 24ல் நான் பண்ணக்கூடிய டயட், எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே நிறையா பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க கட் பண்ணுறது எதுனா கார்போஹைட்ரேட்ஸை தான் கட் பண்ணுறாங்க. அப்படி கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். ஆனால் அது நல்லதான்னு கேட்டால் நாட் கம்ப்ளீட்லி. கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன, அது என்னெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே போய் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா நான் பல வீடியோஸ், பல ஆர்டிகல்ஸ் படித்து நான் கார்போஹைட்ரேட்ஸை எப்படி சிம்பிளஸ்ட் வேலை நான் புரிஞ்சுக்கிட்டனோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸை பற்றி நான் ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணணும்னு 2020 நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ரைஸு, தோசை, இட்லி, பொட்டேட்டோ, வேறு என்னெல்லாம் சொல்லலாம், ஸ்வீட்டாக இருக்கிற எல்லாமே, இது எல்லாத்தையுமே நான் கட் டவுன் பண்ணேன். ஓகே, நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன், ப்ரௌன் ரைஸ் நான் சாப்பிட்டேன், அதாவது கேரளா ரைஸ் சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சாப்பிட ஆரம்பித்து நான் மேக்ஸிமம் என்னுடைய கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எவ்வளோ நாள் எனக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி நாள் தான் சஸ்டெயின் ஆச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிட்டும் உடம்பை குறைக்கலாம், ஆனால் என்ன மாதிரியான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், அதை எவ்வளோ சாப்பிட்றோம், இதெல்லாமே இருக்குது. ஸோ த போர்ஷன் இஸ் தி கீ. போர்ஷனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணி சாப்பிட்றோமோ, எவ்வளோ ரைட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸை நம்ம உடம்புல எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வெயிட் லாஸ் சஸ்டைனபிளாக ஆகும். லாங் டேர்முக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்தால் கிடைக்கிது. ஓகே, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் தான் நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக கொடுக்கும். ஓகே, ஒரு உடம்புக்கு இப்போ என் வயசு 29, நான் இந்த வெயிட்டுக்கு, இந்த ஏஜுக்கு நான் எவ்வளோ கேலரி எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கேலரிக்குள்ளே எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கில் தான் நான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். அப்படி அந்த கார்போஹைட்ரேட்ஸ் என் உடம்புக்குள்ளே நான் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே போய் எனக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி பல பார்ட்ஸுக்கு இந்த குளுக்கோஸ் எனர்ஜியாக உள்ளே போகும். என் மூளை, என்னுடைய லிவர், என்னுடைய கிட்னின்னு பல இடங்களுக்கு இந்த குளுக்கோஸ் சப்ளை ஆகி நான் அசைஞ்சு ஓடி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி, குளுக்கோஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உள்ளே போய் உட்கார்றப்ப தான் நான் ஆக்டிவாக ஆக முடியும். அப்போது இந்த ஆக்டிவ்னஸை ப்ரொவைட் பண்ணுறது கார்போஹைட்ரேட்ஸோடைய முக்கியமான பார்ட். பட் எங்கே இது தப்பாகுதுன்னா, நம்மலாம் இண்டியன்ஸ், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கோம். நமக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், காலையில் ஆனால் இட்லி இல்லை தோசை, மத்தியானம் ஆனால் ரைஸு, நைட் ஆனால் இட்லி தோசை, இல்லைனா நைட்டும் ரைஸு, இப்படி தான் நமக்கு கொடுத்து பழகியிருக்காங்க. ஸோ நம்ம பாடிக்கு இவ்வளோ தான் கார்போஹைட்ரேட்ஸ் தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேவையை தாண்டி நம்ம சாப்பிடும்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் உள்ளே போய் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா. அந்த குளுக்கோஸ் இவ்வளோ தான் இந்த உடம்புக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஆனால் அதை தாண்டி எக்ஸஸ் குளுக்கோஸை நம்ம இந்த உடம்புக்கு கொடுக்குறோம். இப்போ அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் குளுக்கோஸை நம்மளுடைய மசில்ஸும் நம்மளுடைய லிவரும் கிளைக்கோஜனாக எடுத்துக்கும். கிளைக்கோஜன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எனர்ஜி சோர்ஸ். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த குளுக்கோஸ் இன்சுலின்கிற ஹார்மோன் சுரந்து அந்த குளுக்கோஸை ஃபேட்டி ஆசிட்ஸாக உடம்புல பரவ வைக்கும்.
ஓகே, இப்போ அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் உடம்புல அங்கங்கே போய் நிற்கும், தேங்கி நிற்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா, அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன ஆகும்னா அடிப்போஸ் ஃபேட் டிஷ்யூவாக மாறி உட்காந்துக்கும். அதுதான் ரியல் ஃபேட். ஓகேவா? ஸோ இப்படி தான் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால வரக்கூடிய விளைவு. இப்போது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு எந்தெந்த ஃபுட்டில் இருந்தெல்லாம் கிடைக்கிது? நம்பர் 1 சுகர், நம்பர் 2 ஸ்டார்ச், நம்பர் 3 ஃபைபர். ஓகே, இந்த 3 சேர்ந்து தான் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குது. சுகர்னு நான் சொல்கிறது எல்லா விதமான ஸ்வீட்டனான பொருட்கள், ஸ்வீட்டனான சாப்பாட்டுகள், எனி ஸ்வீட்டன், அது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பேஸ்ட்ரி ஐட்டம், டேபிள் சுகர், காஃபியில் யூஸ் பண்ணுறது எதுனாலும் சரி, இஃப் இட் இஸ் ஸ்வீட்டன் ஃபார் யுவர் மவுத் தென் இட் கண்டைன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அவ்வளோதான். அண்ட் ஸ்டார்ச், ரைஸு, பொட்டேட்டோ, சம் வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே ஸ்டார்ச் கண்டென்ட் உள்ளது. ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் கொண்டது. ஸோ இந்த 3 சேர்ந்து தான் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாச்சா? இப்போ ரொம்ப முக்கியமானது, கார்போஹைட்ரேட்ஸ் 2 வகைப்படும். ஒன்று சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ இந்த சுகர், ஸ்டார்ச், ஃபைபர் இந்த 3 சேர்ந்து கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கும்போது இந்த 3த்துலேயுமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் தான் இருக்குது. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, நம்பர் 1 சுகர். சுகர் கண்டென்ட் எதுலலாம் இருக்கோ, பேஸ்ட்ரி ஐட்டம்ஸில் இருக்கும், ஓகே, ஜூஸில் இருக்கும், ஓகேவா, மில்க்கு, இது எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். ஒயிட் ரைஸ் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ப்ரெட்டு, டைரி ப்ராடக்ட்ஸ், ஒயிட் பாஸ்தா, மைதாவில் செஞ்சது, இது எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்குள்ளே தான் வரும். சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் ஃபுட்டு வழியாக நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸில் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி என்ன ஆகும்னா பயங்கர ஸ்பைக்கில் போய் நிற்கும். ஓகே, ஸோ இப்போ சொல்லுவாங்களே, லோ சுகரில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க அப்படின்னு. அதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த சாக்லேட் அது சுகர் கண்டென்ட் இருக்குது, உள்ளே போனோடனே இன்சுலின் ஸ்பைக் ஆகி டக்குன்னு அந்த எனர்ஜி லெவலை நமக்கு கூட்டி விடும். ஓகே, ஸோ அந்த எனர்ஜி பயங்கரமாக நமக்கு கிடைக்கும்போது வி வில் பிகம் ஆக்டிவ். பட் த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸோடைய ப்ரோஸ் இது அப்படின்னா, கான்ஸ் என்ன தெரியுமா? எவ்வளோ ஸ்பீடாக உங்களுடைய எனர்ஜி உள்ளே போய் ஸ்பைக் ஆகுதோ அதை விட 2 மடங்கு ஸ்பீடாக அந்த எனர்ஜி லோ ஆகிடும். யூ வில் ஃபீல் டயர்ட் அண்ட் யூ வில் அகெயின் eat மோர் கார்போஹைட்ரேட்ஸ், மோர் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், தென் யூ வில் ஃபீல் எனர்ஜி, தென் யூ வில் ஃபீல் டயர்ட். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? கம் டு த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஹோல் வீட்டு, ப்ரௌன் ரைஸு, கினோவா, பீஸு, ப்ரொக்கோலி, ஓட்ஸு, நட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஆனால் அது எந்த மாதிரியான ஃபார்மில் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே போய் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஓகே, பிகாஸ் இதில் லாட்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸில் ஃபைபர்ஸ் இருக்குது, வீட்டில் ஃபைபர்ஸ் இருக்குது, ஓட்ஸில், நட்ஸில், எவ்ரி திங் ஹேஸ் ஃபைபர்ஸ். அப்போ இந்த ஃபைபர்ஸ் உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆக அந்த எனர்ஜியை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு கொடுக்கும். ஸோ நம்ம என்ன ஆகும்னா, இப்போ நம்ம சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னா, அந்த எனர்ஜி ஆஃப்டர் 1/2 hour to 45 மினிட்ஸில் அது லோ ஆகுமா? ஓகே, பட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸில் ஒரு எனர்ஜி, அப்புறம் 10 மினிட்ஸில் ஒரு எனர்ஜி, 15 மினிட்ஸில் எனர்ஜின்னு இந்த மாதிரி எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு 1 to 2 hours வரைக்கும். இந்த எனர்ஜி லெவலை நீங்கள் சஸ்டைன்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய இன்சுலின் லெவலை அது ஸ்பைக் பண்ணவே பண்ணாது. புரியுதா? இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸையும் உங்கள் கலோரிக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ்னு காமனாக பார்த்து அதை நீங்கள் நிறையா எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தானே அப்படின்னு நினச்சி அதை நீங்கள் நிறையா எடுத்தாலும் பிரச்சனை. ஓகே, ஸோ எனி கார்போஹைட்ரேட்ஸ் யூ ஷுட் ஹாவ் டு டேக் இட் இன் அ மினிமல் குவான்டிட்டி. நம்பர் 1, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். மூணாவது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஒரு கேரட் இருக்குது, அந்த கேரட்டில் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது, அதை நீங்கள் எப்படி மாற்றுறீங்கன்னு. இஃப் யூ கன்வெர்ட் இட் இன்டு அ ஜூஸ்,
இட் பிகம் அ சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். அதர் தேன் தட் நீங்கள் அதை கடித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். யூ நோ வை? த போர்ஷன் டிஃபர்ஸ். ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ், உங்களுக்கு ஆரஞ்சு, உங்களுக்கு ஒரு கேரட் ஜூஸ் வரணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 7லேருந்து 8 கேரட், அதாவது 300 grams to 400 grams ஆஃப் கேரட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்ராக்ஸ். ஓகேவா? அப்போது அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி தான் நீங்கள் குடிப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் போயிடும். இன்னொன்று, 8 கேரட்டுக்கு உண்டான ஜூஸை நீங்கள் குடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜூஸ் ஒரு கப்பு தான், ஆனால் ஜூஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னா 8 கேரட்லேருந்து வந்ததுனால இதனுடைய சுகர் கண்டென்ட் ஹையாக இருக்கும், கேலரி கண்டென்ட் ஹையாக இருக்கும், கார்ப்ஸ் ஹையாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கல்ப்பில் உங்களுக்கு உள்ளே போய் டக்குன்னு இன்சுலின் ஸ்பைக் ஆகி யூ வில் பிகம் மோர் எனர்ஜி. அதுவே நீங்கள் அந்த கேரட்டை சாப்பிடணுங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனால் 3 கேரட் சாப்பிடுவீங்களா வித்து ஃபைபரோட? ஓகே, அப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு 3 கேரட்டோட நிப்பாட்டிடுவீங்க, உங்கள் கலோரி கண்ட்ரோல்குள்ளேயும் வந்துடும், ஃபைபரும் நிறைய எடுத்துப்பீங்க, கார்போஹைட்ரேட்ஸும் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ நிறைய பேர் கீட்டோ டயட்டில் இருக்காங்களே, அவங்களாம் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே, அவங்களாம் கார்பை கட் டவுன் பண்ணால் தானே அவங்களாம் கீட்டோ டயட்டில் இருக்க முடியும். அவங்க உடம்புக்குலாம் ஏதாவது பிரச்சனை வருமானா? ஸோ எல்லா உடம்புக்கும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு அந்த கீட்டோசிஸ் ஒத்துக்கும். ஓகே, பட் லாங் டேர்மில் பார்க்கும்போது யூ ஆர் கட்டிங் டவுன் அ பர்டிகுலர் நியூட்ரிஷன் ஃப்ரம் யுவர் ஹோல் பாடி. உங்கள் பாடிக்கு தேவையான பர்டிகுலர் நியூட்ரிஷனே நீங்கள் கட் டவுன் பண்ணுறீங்க, அதுதான் கார்ப்ஸ். ஓகே, அப்படி நீங்கள் கார்ப்ஸை உங்கள் பாடியிலேருந்து நீங்கள் கட் டவுன் பண்ணும்போது உங்களுடைய பாடியே எனர்ஜி சோர்ஸை தேடும். ஏன்னா உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ளே போய் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி தானே எனர்ஜி கொடுக்குது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் எடுக்கலைன்னா உள்ள எனர்ஜி எப்படி இருக்கும்? அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஃபேட்டை எடுத்து எனர்ஜியாக பாடியை கன்வெர்ட் பண்ணி உங்கள் பாடி இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் கீட்டோசிஸ். ஓகேவா? இப்போ இந்த கீட்டோசிஸ் ப்ராசஸை நாம் எவ்வளோ நாள் பண்ண முடியும் அப்படின்னா முதல் கேள்வி நமக்கு. நிறையா பேர்னால் கிட்டத்தட்ட 99% பேரால் லைஃப் லாங்காக இதை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸுங்கிற ஒரு நியூட்ரிஷன் சில நல்ல விஷயங்களையும் கொடுக்கும், ஆனால் அதை கட் டவுன் பண்ணும்போது சில கெட்ட விஷயங்களையும் கொடுக்கும்ல. அந்த கெட்ட விஷயங்கள் தான் நம்பர் 1 கான்ஸ்டிபேஷன், நம்பர் 2 மெமரி லாஸ், நம்பர் 3 ஹெட்டேக். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3னா இதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் நான் படித்த ஆர்டிக்கலில் போட்டிருந்த விஷயங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது ரொம்ப முக்கியம், சஸ்டைனபிலிட்டி இருக்காது. ஓகே, வீக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறது, வீக்காக இருக்கிறது, இந்தந்த மாதிரிலாம் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு விதமான இரிட்டேட்டிங்கை கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா யூ கான்ட் ஏபிள் டு ஃபாலோ த கீட்டோசிஸ் டயட் ஃபார் த லாங் டைம். அப்போ கார்போஹைட்ரேட்ஸை கட் டவுன் பண்ணுறதுனால எந்த விதமான நல்லதும் இல்லையா? கார்போஹைட்ரேட்ஸை சில பேரால் கட் டவுனே பண்ண முடியாது. ஓகே, சில பேருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக தேவை. டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க, யூடியூப்பில் நீங்கள் பார்த்தா தெரியும். அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அபவுட் கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, என் ஒய்ஃபு லீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல மசில் மாஸ் இருக்கும், ஷீஸ் கரெக்டான வெயிட்டில் தான் அவங்க இருப்பாங்க, ஆனாலும் அவங்களால கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காமல் இருக்கவே முடியாது. அவங்க எப்போல்லாம் கார்போஹைட்ரேட்ஸை கட் டவுன் பண்ணி அவங்க ஒரு டயட்டில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே இந்த இரிட்டேஷன் மூட்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு மூட் அப்செட்லேயே இருப்பாங்க அப்படிம்பார். ஸோ சம் பர்சன்ஸ் வில் ஆல்வேஸ் நீட் கார்ப்ஸ், பட் த அமௌண்ட் ஆஃப் த கார்ப்ஸ் வில் டிஃபர். அதுதான் ரொம்ப அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பேலன்சிங் யுவர் போர்ஷன் ஆஃப் த ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அதையும் மீறி ஏன் மக்கள் கார்ப்ஸை கட் டவுன் பண்ணுறாங்க? ஜஸ்ட் ஃபார் த 2 reasons. நம்பர் 1 இஸ் வெயிட் லாஸ். ஓகே, வெயிட் அண்ட் ஃபேட் லாஸ், இது ரெண்டுமே நடக்கும். நம்பர் 2 சுகர் லெவல். உங்கள் சுகர் லெவல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இன்சுலின் ஓன் ஸ்பைக். கார்போஹைட்ரேட்ஸ் தான் இன்சுலினை ஸ்பைக் பண்ணும், ஃபேட்டு இன்சுலினை ஸ்பைக் பண்ணாது. ஓகே, அதனால தான் மக்கள் நிறையா பேர் நான்வெஜ்ஜை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான்வெஜ் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸே கிடையாது, ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட்டே கிடையாது. அதில் கிடைக்கிறது எல்லாமே ப்ரோட்டீன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இன்டேக் ஆஃப் ஃபுட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது ப்ரோட்டீன்ஸ். ஒரு பிளேட் எடுங்க,
ஃபஸ்ட்டு உங்களுடைய பிளேட்டில் அதிக போர்ஷனாக நீங்கள் வைக்க வேண்டியது ப்ரோட்டீன்ஸ். அது முட்டையாக இருக்கலாம், சீ ஃபுட்டாக இருக்கலாம், சிக்கன், பீஃப், பன்னீர், டோஃபு, ராஜ்மா, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஏதோ ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸை நிறையா நிரப்பி அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு உங்கள் வயிறை ஃபுல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஏன்னா ப்ரோட்டீன் சோர்ஸில் ஆல்ரெடி ஃபேட்டு இருக்கும். பன்னீரில் ஃபேட் இருக்கும், பீஃபில் ஃபேட் இருக்கும், சிக்கனில் ஃபேட் இருக்கும், முட்டையிலையும் ஃபேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கிடச்சிருச்சு. கார்போஹைட்ரேட்ஸ் அடுத்து கம்மியாகிடுங்க. ஓகே, ஃபைபர் அது கூடயே சேர்ந்து எக்கச்சக்கமான வெஜிடபிள்ஸ் எடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுங்க. இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியம். பேலன்சிங் த ஃபுட் ஃபார் யுவர் ஹோல் பாடி இஸ் இம்பார்ட்டண்ட் தென் கட் டவுனிங் யர் நியூட்ரிஷன் அண்ட் ஹேவிங் அ பெனிஃபிட் ஃப்ரம் இட். ஓகே, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்ரிஷனை கட் டவுன் பண்ணாமல், கார்போஹைட்ரேட்ஸை கட் டவுன் பண்ணாமல் வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணலாம். போர்ஷன் இஸ் தி கீ. ஸோ யாருமே தயவு செஞ்சு கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ நவ் நாம் 24th டேக்குள்ளே போகலாம். என்னுடைய மார்னிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 4:30க்கு எழுந்திரிச்சேன். பாத்ரூம் போய் வெயிட் செக் பண்ணுறப்போ 112.90, 5:30 to 6:15 வரைக்கும் வாக்கிங். ஸ்பீடு வாக்கிங் இல்லை, ஸ்லோ வாக்கிங். ஏன் ஸ்லோ வாக்கிங்னா, மழை பெஞ்சு தண்ணி நிறையா இருந்தது டெரஸில். ஸ்பீடு வாக்கிங் தான் முதல்ல ட்ரை பண்ணேன், வலிக்கு விழ போயிட்டேன். சரி, மொத்த பாடியும் டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ வாக்கிங் பண்ணிக்கலான்னு ஸ்லோ வாக்கிங். பட் அந்த ரிதமை நான் மெயின்டைன் பண்ணேன். என்னுடைய பயோரிதம்னா இப்போ நான் ஒரு ஸ்பீடில் போகிறேன், உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா அதே ஸ்பீடில் அந்த 3/4 மணி நேரமும் நான் சுற்றி முடித்தாச்சு. ஸோ 6:15 வரைக்கும் முடித்ததுக்கப்புறமா 10 minutes பிராணாயாமம். 10 minutes பிராணாயாமம் முடித்ததுக்கப்புறமா புஷ்அப் நான் வந்து 5 செட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 4 செட்ஸு வந்து 10 கவுண்ட்ஸு, லாஸ்ட்டு செட் வந்து 5 கவுண்ட்ஸு. அது முடித்ததுக்கப்புறமா க்ளூட் பிரிட்ஜு 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்ஸு. அதுக்கப்புறமா மவுண்டைன் கிளைம்பர்ஸ் 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. அதுக்கப்புறமா பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. அது முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸு 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 11 கவுண்ட்ஸு. ஸோ மொத்தம் 44 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸு 10 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸு. ஸோ ஓவராலாக 150 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா டம்பிள் எக்ஸசைஸ் அப்படின்னு பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, ஐ ஃபீல் நான் ஏதோ டம்பிள் எக்ஸசைஸில் மிஸ்டேக் பண்ணுறேன், சரியாக நான் பண்ணுறதில்ல. ஏன்னா நேமே தெரியாமல் பண்ணுறேன், நம்பர் 1. 2வது, இதனுடைய காஸ் என்ன, நமக்கு எங்கெல்லாம் பெயினாக இருக்குது, நமக்கு ஏதாவது இதில் மாற்றம் தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் செஞ்சால் எனக்கு என்ன ஆகும்னே தெரியாமல் நான் இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹாவ் த டம்பிள்ஸ் ஐ எம் ஸ்டார்ட் டு டூ இட். பட் அது எனக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சுது. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து இதை நிப்பாட்டிட்டு இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலை. 4 செட்டு பிளாங்க்கு, ஒரு செட்டுக்கு 25 செகண்ட்ஸு. ஓவராலாக 1 minute கவர் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு கீழே வந்து வழக்கம் போல் என்ன சமைப்பேன், என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஹை ப்ரோட்டீன் பாஸ்தா பண்ணேன் நேற்று. பாஸ்தா 75 grams ஆஃப் பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். 150 grams ஆஃப் ப்ரொக்கோலி, 100 grams ஆஃப் பன்னீர், 100 grams ஆஃப் மஷ்ரூம், 1 full கேப்சிகம். இது எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு சிம்பிள் பாஸ்தா ஒன்று பண்ணிக்கிட்டேன். பாஸ்தா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஐ நோ இட்ஸ் மைதா, பட் ஈவன் தோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் இதெல்லாம் எடுத்தேன். இதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி வித் கலோரி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி நான் வந்து முன்னாடி 150 grams ஆஃப் பாஸ்தா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் 75 grams மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது 50 grams மாற்றலான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த 75 grams எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. நான் யூஸ் பண்ணது ஸ்பெகத்தி பாஸ்தா. நீங்கள் பெண்ணை பாஸ்தா எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் லஞ்சு 1 o'clock நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா 75 grams ஆஃப் பாயில்டு கேரளா ரைஸ் நான் சாப்பிட்டேன். அதாவது ப்ரௌன் ரைஸ். 100 grams ஆஃப் பாட்டில் கார்டு கூட்டு, அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்க, மறந்துருச்சு, சுரக்கா கூட்டு. அதுக்கப்புறம் 50 grams ஆஃப் புடலங்காய் பொரியல். இதே போர்ஷனை, அது 1 o'clock நான் சாப்பிட்டேன்ல, இதே போர்ஷனை அப்படியே நான் திரும்பவும் 4 o'clock நான் சாப்பிட்டுக்கிட்டேன். கூட ஒரு டேட்ஸ் சாப்பிட்டேன் 4 o'clock. அதுக்கப்புறம் 8:30க்கு நைட்டு 8:30க்கு 1 large glass ஆஃப் பட்டர் மில்க் அதை குடிச்சிட்டு தூங்கிட்டேன். எப்போ தூங்கினேன்? 9:30க்கு படுத்து 10 மணிக்கு தூங்கி காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சு பாத்ரூம் போய்ட்டு வெயிட்டை செக் பண்ணும்போது 112.35 அப்படின்னு காமிக்குது. ஸோ ஓவராலாக நான் வெயிட்டை குறைச்சிருக்கேன். 24th டே எனக்கு நல்லா தான் போயிருக்கு. பட் கார்போஹைட்ரேட்ஸோடைய பெனிஃபிட்ஸ்
ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான ஒன்று, ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் நாட் அ ஃபிசிஷியன், ஐ எம் நாட் அ நியூட்ரிஷியன், ஐ எம் நாட் அ டயட்டிஷியன். நான் என்னுடைய உடம்பை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். இந்த ஜேர்னியில் என் உடம்பை, என்னுடைய சாப்பாடை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நான் பல வீடியோஸில், பல ஆர்டிகல்ஸில் கிடைக்கக்கூடிய சோர்ஸை வச்சு அதை என் உடம்புல அப்ளை பண்ணி அது எனக்கு சரியாகுதா, வெயிட்டு குறையுதான்னு பார்த்து அதில் என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுதோ அது மூலிமா ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இது எதுவுமே இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் லேர்னிங். இதுக்கு நான் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேனா, இது நான் இதை பண்ணியிருக்கேனா, அதை பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை. நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கண்ணு முன்னாடி டெய்லி வெயிட்டை குறைச்சி நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். ஈட் ஆல் யுவர் ஃபேவரட் ஃபுட்ஸ் இன் அ லிமிட்டட் குவான்டிட்டி அண்ட் பி ஹாப்பி டில் யூ டை. See you on the 25th day. Peace.